பார்த்தேன் நான். இத இது எத்தனாவது பேட்ச்னு சொல்ல முடியுமா? இது 27வது பேட்ச். இவங்ககிட்ட கேட்டாலே சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க. இந்த வெட்டிய 4 பேர் இதுல இருக்காங்க. ஓகே. என்னன்னு கேட்டா நான் லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண கிளாஸ். அப்ப அந்த கிளாஸ் பேட்ச் முடிஞ்சிருச்சா? நீங்க எந்த பேட்ச்ல வந்து இருந்தீங்க பிரபாகரன்? நான் வந்து 26ன்னு நினைக்கிறேன். மிஸ் எனக்கு கோவம் வந்துட்டு மிஸ், நானும் சொன்ன மாதிரி போறேன். சுபி நீங்க வெட்டியா இருக்கிற அந்த 4 பேர்ல என்ன சொல்றாரு? கொஞ்சம் நான் உங்களோட பேரே சொல்லலே. நான் உங்களோட பேர் சொன்னா அந்த வெட்டிய 4 ஒரு வெட்டி சுவின்னு சொன்னா அந்த 4 பேர்ல நான் ஒரு ஆள் தானே மிஸ். அந்த 4 பேர் நல்லா இருக்கிறவங்க அந்த ஊர்ல அந்த 4 பேர் நாங்க தானே மிஸ். நானும் நல்லா இருந்தவரும் 4 போலீஸ் 4 போலீஸ். என்னன்னு கேட்டா எனக்கு மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் பண்ணிக்கணும். எனக்கு கேட்டா நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பாக்குறேன். அதனால எனக்கு மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் ஒர்க் ஆக இல்ல. அப்படின்னா நீங்க அடுத்த குரூப்ல சேர பாக்குறீங்களா? அப்ப சேர்க்க மாட்டாங்க. உங்களோட குரூப் தான் உங்களுக்கு. இப்ப நீங்க 26 இருந்தா 26 தான் உங்களுக்கான குரூப், ரைட்? அப்ப 26வது குரூப்ல தான் நீங்க இருக்கணும். இந்த லிங்க் வந்து நீங்க வந்து இப்ப ஜாயின் பண்ண இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க தானே? அது மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்காக மட்டுமே குரூப் வந்து 26. ஐ சே நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு, அதாவது அடுத்த அட்வான்ஸ் லெவல் அப்படி ஜாயின் பண்றதுக்கு நான் கேக்குறேன் நினைச்சேன். அதுல பாருங்க, ஒன்னு 26வது குரூப்பா இருந்தா ஒரு லிங்க் வந்திருக்கணுமே. ஓகே, வந்திருக்கான்னு பாருங்க. அதை கிளிக் பண்ணி போய் அட்வான்ஸ்ல சேருங்க. நாளையில இருந்து தொடங்குது. அது 6ல இருந்து 8 தொடங்குது அட்வான்ஸ் லெவல். ஓகே மிஸ். அதுல போய் எல்லாரும் ஜாயின் பண்ணி. ஜெவி, ஹவாய் ஜெவி? மிஸ் ரொம்ப படிப்பிச்சிட்டீங்களா மிஸ்? நிறைய படிப்பிச்சிட்டேன். 26ல? ஆமா. ஐயோ, 26 இன்னையோட முடிஞ்சதா மிஸ்? எஸ், இண்டோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அட்வான்ஸ் தான் தொடங்குது. நாளைக்கு அட்வான்ஸ்ல போய் சேருங்க எல்லாரும். அட்வான்ஸ்க்குன்னு ஒரு லிங்க் உங்களுக்கு எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல போய் கிளிக் பண்ணிட்டு அதுல போய் சேர்ந்துருங்க. அப்ப நாளையில இருந்து நீங்க எல்லாம் அட்வான்ஸ் லெவல் குரூப்ல இருப்பீங்க. ஓகே மிஸ், நான் ரெக்கார்டிங் பாக்குறேன் மிஸ். நல்லா நாளைக்கு ரெக்கார்டிங்க பார்த்துட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிட்டோம் நாங்க. அதுக்கெல்லாம் அதுல சேர்ந்துருங்க. வந்துருச்சு மிஸ். வந்துருச்சா? மிஸ் வந்துருச்சு. அப்ப அதுல போய் சேருங்க. அதுல போய் சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு அட்வான்ஸ். நாளைக்கு அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாங்க 6 மணிக்கு. அங்க வாங்க எல்லாரும். ஓகே மிஸ். சுவி, நீங்க எல்லாம் சேர்ந்துட்டீங்களா? மட்டும் தான் நடக்குமா? ஜான், நீங்க எல்லாம் சேர்ந்துட்டீங்களாடா அதுல? சேர்ந்துட்டீங்களா? ஜெவி, மோகன பிரியா எல்லாம் சேருங்க. அதுல வந்து எல்லாம் சேர்ந்துருங்க. ஓகே. விஜயகாந்த் என்ன மாதிரி டென்சஸ்? நல்ல மிஸ், எல்லாத்தையும் பார்த்து திருப்பி பாத்தீங்க? விளங்குதா உங்களுக்கு அந்த டென்சஸ் என்ன மாதிரி இருக்கு? நான் புரியுதா? அதர்ஸ். நகுலா ஐதா? நகுலாவுக்கு பேச ஏழுமா? நகுலா, கேன் யூ டாக் டு மீ? நகுலா, ஏதாவது விளங்காதது இருக்கா? சொல்லிட்டே தொடங்குற பாக்குறேன். நகுலா வரவே இல்லையா? பாக்குறேன். நகுலா இருக்காவன் பாருடா. இல்லதானே? இல்ல. அடே, கொஞ்சம் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சு குடுக்குறீங்களா ஜான்? இதுகளை அவங்களுக்கு அன்னைக்கு நம்பர் தந்தாங்க தானே? எந்த இது மிஸ்? நகுலா அன்னைக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு தரலையா ஜான்? நான் எடுக்கல. மத்தவர் என்ன பேர்? ஐயோ, பேர் வருது. ஹரிஷ். அவரது ஹரிஷ்ல பேர் வருது. ரதீஷ் தான் எடுத்தாரு. அனுப்புறேன்டாரு. தான் அனுப்ப போறேன்டாரு. ரதீஷ் எடுத்தானா? ஆமா, நீங்க தான் ரதீஷ் எடுறான்னீங்க. அதான் நான் சும்மா இருந்தேன். 2 பேரும் எடுக்க சொன்னேன்டா, பைத்தியம் உனக்கு. இல்ல மிஸ், 2 பேரும். ஜெவி, நான் 2 பேரையும் தானே ஜெவி நோட் பண்ண சார். சுவி சொன்னேன் தானே ஜெவி, 2 பேரும் நோட் பண்ணுங்கடா. அவர் 10க்கு அவர் சொன்னாரு நான் அனுப்புறேன். நீ பேட்ட வாப்புற. அடே, அவன் என்ன உன்னை கைய பிடிச்சி தள்ளி விட்டு எழுதுனானா? இல்ல மிஸ். அப்ப 2 பேரும் பக்கத்துல உட்காந்து எழுதுனீங்களா? 2 பேரையும் நோட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். அவன் ஆளையே காணுமே. அவன் கிளாஸுக்கே வர்றதில்ல. வராத ஒருத்தன்ட்டு எப்படிடா கேக்குறது? அவன் படிக்கவும் மாட்டான், வரவும் மாட்டான். அவனை காணா வரவே இல்லை கிளாஸுக்கு. பாருங்க, ஒரு ஹெல்ப் தானே அவங்க கேட்டாங்க.
இன்னைக்கு கிளாஸுக்கும் வரல. சார் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? Shall we start the class? Passive voice டியூட் எடுங்க எல்லாரும். ரெக்கார்டிங் போட வேண்டும். எஸ் தான் போடணும். அண்ட் மிஸ் இன்னொரு இது மிஸ் 27 குரூப்ல நான் இல்லையே, எனக்கு ரெக்கார்டிங் வராது. அதனால நான் அனுப்பல அது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். இல்ல மிஸ், என்னோட பழைய ரெக்கார்டிங் இருக்கு. சரி நீ யூ கால் மீ லேட்டர். அப்ப இருக்கு எனக்கு. நாளைக்கு காலைல நீ எனக்கு கால் பண்ணு, சரியா? ஐயோ, ஆ சம்டைம்ஸ் மறந்துடுவேன் மிஸ். ஆ? நான் ட்ரை பண்றேன், நான் உண்மையா ட்ரை பண்றேன் கால் பண்றதுக்கு. சில நேரம் மறந்துடுவேன். இல்ல நான் எடுப்பேன் உனக்கு, நாளைக்கு கால் நான் எடுப்பேன் உனக்கு call. சரி மிஸ். சுவி வெக்கமான ரோசம்லாம் வந்து ஓடிட்டாரா? அவரு தான் இருந்தாரு மிஸ் அந்த கிளாஸ்ல. இதெல்லாம் ஒரு போலீஸ் சொல்றதுக்கே வைக்கும். அமைதி ஆயிட்டாடா பாவம். ரைட், அப்ப நாங்க பேசிவ் வாய்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? நாங்க தொடங்கிடுவோம். ரெக்கார்டிங் மிஸ். எல்லாரும் வந்துட்டா நாங்க ரெக்கார்டிங்கையும் போட்டுடலாம். மிஸ் எஸ் லதா, அட்வான்ஸ் லெவல் நீங்க செய்ய மாட்டீங்களா? நான் தான் செய்யறேன். இல்ல, அந்த லிங்க் எனக்கு வரல, அதுதான் கேட்டேன். நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? நான் வந்து 26வது குரூப்ல இருந்து சிங்களத்துல நடந்தனால தமிழ் குரூப்ல சேர்ந்தேன். இந்த குரூப்ல சேர்த்து விட்டாங்க. சரி, எனக்கு இந்த இதுல குரூப்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு லிங்க் வரல. அந்த அட்வான்ஸ் லெவல் அதுல ஜாயின் பண்ண சொன்னீங்க தானே? இப்ப நீங்க வந்து பேசிக் ஃபுல்லா முடிச்சா இருக்கீங்க. நீங்க உங்களை எதுல சேர்த்துட்டு இருக்காங்க? 27ல சேர்த்திருக்காங்களா 26ஆ? 26ல சேர்த்தாங்க. அது சிங்களத்துல தான் அந்த சார் ஒருத்தர் நடத்தினாரு. அதோட இதுல அப்புறம் சொன்ன தமிழ்ல எனக்கு சிங்களத்துல புரியுது, எனக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது, எனக்கு தமிழ்ல மீடியம் இருக்குன்னு அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னாரா? தமிழ்ல ஒன்றுக்கு போங்கன்னு சொன்னாரா? அப்புறம் என்னை இதுல ஜாயின் பண்ணி விட்டாங்க. மிஷன் சக்சஸ். சுவி, வேலை ஏதாவது இருக்கா சுவி உங்களுக்கு? சரி சொல்லுங்க லதா. இப்ப நீங்க அந்த அட்வான்ஸ் அந்த பேசிக்கா ஃபுல்லா முடிச்சீங்களா சார் கிட்ட? இல்ல அதுல இருந்து நான் அவங்க டென்சஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப நான் உங்களோட குரூப்ல சேரும்போது நீங்க அந்த பிரசன்ட் டென்ஸ் போய்கிட்டு இருந்தீங்க, அதுலோட கண்டினியூ பண்ணிட்டேன். அதுவும் 2 தடவை நான் கேட்டப்ப கண்டினியூ பண்ணேன். 26வது. அப்ப இன்னைக்கு வந்திருந்தீங்களா? இன்னைக்கு டிட்டா மைனஸ் படிச்சீங்களா அங்க வந்து? அதுல இப்ப நான் சேரல, அதுல நான் பார்க்கவும் மாட்டேன். இப்ப நான் உங்களோட குரூப்ல மட்டும். இல்ல நான் கேக்குறேன், இப்ப 26 இன்னையோட முடிஞ்சது 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும். அதுல வந்து சேர்ந்து இன்னைக்கு நான் படிப்பிச்சதை படிச்சீங்களான்னு கேக்குறேன். அதுல சேர்ந்து சொன்னா புரியல மிஸ் எனக்கு. உங்களுக்கு தமிழே புரியலையா? நான் என்ன கேக்குறேனே நீங்க சொன்னீங்க இப்ப என்கிட்ட 26வது குரூப்ல தான் என்ன சேர்த்து விட்டாங்க. நீங்க உட்கார்ந்து பேசுறது 27வது குரூப். எனக்கு தெரியும். சரி, அப்ப 26க்கு நீங்க வரவே இல்லையா? 26க்கு நான் அதுல ஒரு 10 நாள் இருந்தேன். அப்ப உங்களோட கிளாஸ் நீங்க ஃபுல்லா படிக்காம, இப்ப நீங்க ஃபுல்லா பேசிக் படிக்காம நீங்க அட்வான்ஸ் லெவல்ல உட்கார்ந்தா பேய் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். நான் பேய் மாதிரியே இருப்பாங்க. சரியா? பேயே தான் மாதிரி இல்ல, பேயே தான். சரியா? ஏன்னா ஃபுல்லா இதுல உள்ள தெரிந்தா மட்டும்தான் அங்க வரலாம். ஹலோ மிஸ், நான் அதையும் கண்டினியூ பண்ண. அது டே இன்னைக்கோட டே 12 போகுது போல, 11 அந்த 26வது பேட்ச். இல்லையே, 15 நாள் முடிஞ்சது. இண்டையோட நான் முடிச்சிட்டேனே. அங்க ஃபுல்லா சார் முடிச்சிருக்கணுமே மோஸ்ட் ப்ராபபிலி. முடிச்சாரு, அதுல நான் ஃபுல்லா கண்டினியூ பண்ணேன். இன்னைக்கு என்ன படிப்பிச்சாரு? இன்னைக்கு நான் பாக்கல. அது உங்களுடைய இது பாக்குறேன்னு தான் நான் அதுவும் பார்த்து. எனக்கு இதுவும் டைம் இல்ல, எனக்கு நான் வேலையில இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு இப்ப நீங்க வந்து பேசிக் ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டேன். இன்னைக்கோட நீங்க படிச்சு கொடுக்குறீங்க தானே? அது படிச்சு இன்னைக்கோட நான் முடிச்சிட்டேன். இப்ப நீங்க படிச்சு கொடுக்குறீங்க தானே? புரியலையா? நீங்க என்ன மீடியம்? முதலாவது நீங்க தமிழ் மீடியம் படிச்ச பிள்ளையா சிங்கள மீடியமா? தமிழ் மீடியம். தமிழ்ல ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் கொழும்புல இருக்கேன். தமிழும் சிங்களமும் நிறைய கலந்து பேசி
கன்ஃபியூஸ். ஓ மை காட். சரி, இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு நீங்க அட்வான்ஸ் லெவல் அடுத்ததா போறேன்னு சொன்னீங்க தானே, அதோட லிங்க் எனக்கு அனுப்பல, அதுதான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு தனியா வராது. நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தா தான் உங்களுக்கு அனுப்ப. 27வது குரூப் இது 27வது குரூப். இன்னைக்கு தான் இதுல பசிவ் வாய்ஸே ஸ்டார்ட் பண்றோம். அதனால இதுக்கு நாங்க அட்வான்ஸ் இன்னும் தொடங்கல. இது முடியணும். அடுத்த குரூப் அடுத்த மாசம் தான் இவங்களுக்கு அட்வான்ஸ் குரூப் வருது, மே மாசம். சரியா? உங்களுக்கு தனியா வேணும்னு சொன்னா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். என் நம்பர் வந்து ஜான், என் நம்பரை கொஞ்சம் கொடுடா, டைப் பண்ணி விடுறா. இந்த போறேன். என் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க லதா, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே மிஸ். சரியா? தேங்க்யூ மிஸ். ஓகே. ஓகே. Miss, Yes. அது நீங்க படிப்பிக்க மிஸ் பண்ணி இருந்தா உங்களோட நம்பருக்கு மெசேஜ் போட்டு அந்த கிளாஸ் மட்டும் போட்டு விடுவீங்களா? எது? ஆர்டிகல்ஸ். ஓ, அது எப்ப செஞ்சோன்னு தெரியல. முந்த நாளா எப்படா செஞ்சோம் அது ஆர்டிகல்ஸ்? நேற்று தானே, முந்த நாள். போடுங்க. அங்க போய் அங்க ஹெட் ஆபீஸ்ல என்ன போய் மாட்டி வச்சிடாதீங்க. இந்த மிஸ் கேட்டா எல்லாத்தையும் கொடுக்குது, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் சும்மா தருதுன்னு எதுவும் போய் அங்க போட்டு வச்சிடாதீங்க. பிள்ளைகள்ட்ட அங்க ஆபீஸுக்கு எதுவும் கால் பண்ணி சொல்லிடாங்க, இது இன்னொரு இல்லீகல் வேலை தான் நான் செய்யறேன். சரியா? ஓகே மிஸ். ஓகே. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஆர்டிகல்ஸ் இதை உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? ஹாய் மிஸ். ஜெவி, இப்பதான் கேக்குது ஜெவி. அப்பாடா, இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 டிவைஸ் மாத்தி ஹெட்செட் மாத்தி. சரியா? இப்ப உங்களுக்கு இருக்குதா? இப்ப ஒரு ஹெட்போன் இருக்கா? மிஸ் அண்ணாடி எடுத்துட்டு வந்துட்டு. அண்ணாடி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப ஓகே தானே? எஸ் மிஸ், ஆல் செட். ஹாய் மிஸ். ஹலோ, ஹாய். என்னோட பேர் தூரி. தூரியா? இன்னும் நான் தானே உங்களுக்கு லிங்க் அனுப்புனேன். எனக்கு டியூட் எதுவும் வரல மிஸ். டியூட் இல்லையா உங்களுக்கு? கடைசியா நான் ஒன்னு அனுப்புனேனே, லிங்க் அனுப்பிட்டேன் பாருங்க. 8 o'clock லிங்க். அவக்கு எல்லா டியூட்டும் அனுப்பிடுங்க போன்ல. லிங்க் அனுப்பிட்டு பாருங்க 8 o'clock. லாஸ்ட் நம்பர்ஸ் சொல்லுங்க தூரி, உங்களோட முடியிற நம்பர், கடைசி நம்பர் சொல்லுங்க ஒருக்கா தூரி. ஃபோன் நம்பர்? எஸ், ஃபோன் நம்பர்ல கடைசி 3 நம்பரை சொல்லுங்க. 1474 மிஸ். 4 நம்பர் 14. பாபா 1474 எல்லா டியூட்டும் அனுப்புங்க. ரைட். இப்ப வரும் தூரி உங்களுக்கு. நாங்க டென்சஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. நீங்க உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் தானே ரெக்கார்டிங். நாளைக்கே பாருங்க. என்ன சொன்னா அந்த முதலாவது 2வது எல்லாம் அழிஞ்சிரும். 7 days தானே இருக்கும், அப்ப அது அழிஞ்சிரும். ஓகே மிஸ். படத்துலயும் இப்ப இன்னைக்கு நீங்க பசிவ் வாய்ஸ் பாருங்க, பெருசா கஷ்டமா இருக்காது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே போறேன். சரியா? ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்க இதை பாருங்க, ஓகே மிஸ், பார்த்து சொல்லுங்க. ரைட்? ஓகே ஓகே. இன்னைக்கு கேக்குது ஜெவி நீங்க பேசுறது. இப்ப சரி, இப்ப ஓகேவா உங்களுக்கு? ஹெட்செட் ஓகேவா? இல்லாட்டி வேற ஹெட்செட் தேவையா? இல்ல மிஸ், ஓகே ஓகே, நோ ஐ அம் ஓகே. எனக்கு ஒரு Thank you மிஸ். இல்ல மிஸ், அதெல்லாம் மத்தவங்களுக்கு இல்ல. உனக்கு இல்ல? நீ வாய் மூடு. ஏன் மிஸ் பேசுறீங்க? உனக்கு அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா செய்ய இல்லாது. இது என்னடா ரதீஷ்ட சொன்னான். ரதீஷ் என்னமே வேண்ட கையை பிடிச்சிட்டு இருந்தான். அவனே ஆளே காண அவனை. Recording in progress. ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவான். அப்ப நாங்க நேத்தோட டென்சஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. டென்சஸ்ல யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தா டக்குன்னு கேளுங்க, சொல்லி கொடுத்துட்டே அப்படியே போறேன். ஜெவி, அந்த டென்சஸ பத்தி ஒரு இது இருந்தது தானே உங்கள்கிட்ட? அத ஒருக்கா இந்த ஷேர் பண்ணி விடலுமா ஜெவி உங்களுக்கு? நான் ஆல்ரெடி குரூப்ல போட்டுக்கிறேன் மிஸ். போட்டு வரேன் இப்ப. இங்க சட்ல போடுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு. சொல்லுடா. எனக்கு இதுல இந்த கூகுள்ல நான் சும்மா இருக்க எல்லாமே ஒன்று செய்வோன்ட்டு செஞ்சேன்னா, அப்ப அந்த V4 V1 அந்த இது இருக்கு தானே, அது V5 வரைக்கும் வந்துச்சு மிஸ். அதனால எனக்கு V4 V1 ஓகே, V2ன்றது சிம்பிள் பாஸ்,
V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ம் V4 வந்து தேர்ட் பர்சன் தானே? அதைத்தான் ING நானும் கேட்டேன். ஓ ING தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் ஃபார்ம். ம் எஸ் V5 என்றது என்னது? V5 இப்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி தரேன். இப்ப இங்க குழப்புனா எல்லாரும் குழம்பிடுவாங்க. V5 நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யூ கால் மீ. ஓகே, அது இங்க வராது. அது என்ன அது தேடுறீங்க நீங்க கூகுள்ல? சொல்லி தரல தானே? இல்ல அது அதாவது உங்களுக்கு இந்த இங்க தேவையில்ல. V5ன்றதெல்லாம் இங்க தேவையில்ல. அப்ப ஓகே, அப்ப ஓகே. V1 V2 V3 இங்க தேவையில்லை. நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை பாடம் வைக்க வச்சுக்கோங்க ஈஸின்றதுக்காக. அந்த ஃபார்ம் நாங்க பாவிக்கிறது இல்ல பெருசா பேசிக்ல. அதெல்லாம் அட்வான்ஸ் இன்டர்மீடியேட்டும் பாஸ் பண்ணி அட்வான்ஸுக்கும் போய் அதுக்கு பிறகு பாவிக்கிற ஃபார்ம்ஸ் தான் அது எல்லாமே. அதனாலதான் நான் V1 V2 V3யோட நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு பேசிக் தானே, எல்லாத்தையும் போட்டு குழப்புனா உங்களுக்கு குழம்பிடும். சோ உங்களுக்கு அதுக்கும் மேல படிக்க போறீங்க அட்வான்ஸும் முடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா யூ கால் மீ. ஓகே ஓகே மிஸ். நான் தனித்தனியா எழுதி வச்சிருக்கேன். எப்படின்னா சரி சரி ஐ வில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எப்படி எப்படி வரும் அந்த பிளஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன்னா அப்ப அந்த நேரம் தான் கூகுள் அடிச்ச நேரம் அப்படி வந்துருச்சு. தூரி இந்த பாருங்க இங்க ஒரு உங்களுக்கு இருக்கா இப்ப சரியா வந்துருச்சா? தூரிக்கு வந்துட்டா? மிஸ் வந்துட்டு. ஓகே, இப்ப அதை வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது passive voiceன்னு இருக்கும் பாருங்க. நம்பர் 2ன்னு இருக்கும். நம்பர் 2 இருக்கா? அதான் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இருக்கா? மிஸ் இருக்கு. ஓகே, மிஸ் அந்த செட்ல போட்டிருக்கிறேன்னு அது ஓகே தானே எல்லாம் அப்படியே போட்டு. என்ன ஜெவி? நான் கீதனா. ஓகே இதனா சொல்லுங்க கீதனா. அந்த சட்ல ஒன்று போட்டிருக்கேன் மிஸ், அந்த போட்டோ மாதிரி அந்த டென்சஸ் அப்படியே இல்ல. ரைட் ரைட் எஸ் மிஸ் அதான் கீதனா. அது எனக்கு ஓப்பன் ஆகுது இல்லைடா, கொஞ்சம் வரேன். ஃபுல்லா அந்த டென்சஸ்க்கான விளக்கமா அது? அது சோட்டா போட்டிருக்க அப்படி டவுன்லோட் ஆகுதா? அதுவும் ஓகே தான் மிஸ். பட் ஓகே தானே? ஜெவி போட்டது நான் அதை போறேன் என்னோட இருக்காது. ஜெவி போட்டது இதுதான். இது நல்லா இருக்கு கீதனா, இது நல்லா இருக்கு. சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட். எஸ், எங்க கண்டாலும் இப்ப இங்கிலீஷ பற்றி கண்டா உடனே டவுன்லோட் பண்றேன். குட் குட் குட், தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. அதான் சரி சரி. இதான் இந்த இதுல ஒன்று வந்திருக்கு புத்தூரி, இந்த ஒன்று அனுப்பியிருக்கா கீதனா. அதை எடுங்க, அதை எடுத்து நீங்க வந்து அதை வச்சுக்கொள்ளுங்க எடுத்து. மிஸ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிருங்க எல்லாருமே. நல்ல ஒரு இதை ஒன்று அனுப்பியிருக்கா. இது வந்து பாக்குற நேரம் நல்லா புரியும். 12 டென்சஸ்க்குமானது. I am doing, I have done, I have been doing, present tense-க்கு past tense-க்கும் future-க்கும் உள்ளதானே 12 tenses. அப்படியே சும்மா ஒரு உள்ளங்கையில வைக்கிற மாதிரி உண்டு. அதை வச்சுக்கோங்க. எஸ் 26 பேஜுக்கும் போட்டு விட்டுங்க மிஸ். 26 பேஜுக்கும் போட்டு விட்டுங்க மிஸ் குரூப்ல. இதை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. ஜான் எனக்கு சேவ் பண்ணிட்டு ஒருக்கா அனுப்புங்கடா என் போனுக்கு. ஓகே, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. இதை நான் எல்லா குரூப்லயும் போட்டு விடுறேன். ஓகே ஓகேடா ரைட். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் passive voice. நான் பார்த்தேன் இந்த இவ இருந்தா அவருக்கா சொல்லிட்டே போவோம்னு சொல்லி காண இல்ல நகுலாவ. இல்லதானே அவ நகுலா இல்லதானே? ஓகே, வேற ஒரு டவுட் இல்லையே விஜயகாந்த்? இவர் எங்க பீட்டர் வந்திருக்காரா? பீட்டர் வந்திருக்க மிஸ் இருக்கேன். பீட்டர் இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா பீட்டர்? இப்போதைக்கு இல்ல மிஸ். இவன் எங்க சவரி இருக்காரா? சவரி கிளாஸுக்கு வாரதே இல்ல. மொரட்டு மலவுன்னு பெய்யுது மிஸ். ஃபர்ஹான் எப்படி? ஃபர்ஹான் என்ன விளங்குதா? மேம் எல்லாம் விளங்குது. உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்களா? நேத்து தான் மேம் வந்து கேட்டான் தான் இருமுறான். அவ்வளவு போய் வேண்ட சொன்னு டக்குனு அப்பதான் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன மிஸ் கிட்ட போய் அப்படின்னு இரும்பு காட்டுறான்.
சரி சரி மைக்க மூடா. வீட்டுல பிள்ளைங்க கத்துற சத்தம்லாம் நல்லா கேக்குதுங்க. போர்ட் சரியா தெரியுதா ஜான்? ஆமா மிஸ். ஆனா கொஞ்சம் ஜூமா இருக்கு. ஜூம் கூடயா? ஜூம் கூடி. இப்ப இப்போ ஓகே. சரியா? ஆமா. மேகநாதன் கலாவதி வீட்டுல பாட்டெல்லாம் போகுது. ரைட். ஹெட்டிங் போடுங்க பாசிவ் வாய்ஸ் அப்படி. மிஸ் அந்த என்னோட டென்ஸ் ஜோன் சென்ட் பண்ணிருக்கா மிஸ். சரிடா. நான் லேப்ல இன்னைக்கு இருக்கிறதால உடனே போட முடியாம போயிடுச்சு மிஸ். சாரி மிஸ். தட்ஸ் ஓகே. ஜான் அனுப்பிட்டான் தானே? ஆமா மிஸ். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு போடுங்க. இந்த விலகுதான் தலைப்பு எழுதி இருக்குது. கலாவதி நீங்க பிறகு டான்ஸ் ஆடுங்க பாட்டு போட்டு. இப்ப அன்மியூட். இப்பதான் ஒருக்கா சொன்னேன், 2 முறை மியூட் பண்ணேன், திரும்ப திரும்ப போடுது. I eat an apple. I ate an apple. I will eat an apple. I am eating an apple. I was eating an apple. I will be eating an apple. அடுத்து என்ன வரணும்? நான் என்ன எழுதுறேன்னு புரிஞ்சாக்கள் சொல்லுங்க. அடுத்து என்ன வரணும்? ஜெவி கண்டுபிடிக்க முடியலையா? I have eaten an apple. I have eaten an apple. அடுத்து என்ன வரணும்? I had eaten an apple. I had eaten I will have good. I will have eaten an apple. I அடுத்து என்ன வரணும்? I have been. Good. I have been.
eaten an apple. ஈட்டனா Eating an apple. I had been eating. அடுத்து I will have been eating. Right. இதெல்லாம் என்ன? Tense. Tenses. 12 tenses. தானே 12 tenses. I eat an apple. I ate an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் வருது. நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன். நான் உன்னை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி நான் செய்ததே பத்தியே இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இவைகள் எல்லாம் 12 tenses. இந்த 12 tensesலயும் நான் எல்லாம் என்னை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு. நான் செய்த வேலைகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க, இந்த நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுவேன். அப்ப நான். ரைட். இப்ப கவனிங்க, I eat an apple. நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். நான். ரைட். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ரைட். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். இதையே நாங்க இன்னொரு முறையில் எழுதுனா பாருங்க, an apple is eaten by me. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். I eat an apple. An apple is eaten by me. ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது. நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன்னு சொல்றதும் ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றதும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுறேன் என்றதும் ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்ற ரெண்டு வாக்கியமும் ஒரே மாதிரி இருக்கா வேற வேற அர்த்தமா? வேற வேற. நான் சாப்பிடுகிறேன்றதுல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இல்ல, இந்த அர்த்தத்தை கேக்குறேன். அர்த்தம். நான் ஆப்பிளை சாப்பிடுறேன். ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிட ரெண்டு ஒன்றா? அமுதா என்ன அமுதா? ஒரே மீனிங் தான். ஒரே மீனிங்கா வேற வேற மீனிங்கா? சொல்லுங்க. ஒரு ஆப்பிளை நான் சாப்பிடுகிறேன். ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது. ரெண்டு ஒண்ணு தானே? ஒரு ஆப்பிளை நான் சாப்பிடுகிறேன்னு சொல்றது எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன முன்னிலைப்படுத்தி நான் சாப்பிடுறேன்னு சொல்லி என்னைய ஆக்டிவா காட்டுறாங்க. I eat an apple. நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன தூக்கி முன்னால போட்டு சொல்றாங்க நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுறேன்னு. இங்க அடுத்த வாக்கியத்துல an apple is eaten by me. அந்த சாப்பிடப்படுற ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆப்பிளை கொண்டு வந்து முன்னால போட்டு ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு எழுதுறாங்க. ரைட்.
நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது. ரைட். இப்ப ஒரு வாக்கியத்துல எல்லாரும் தமிழ் தானே படிச்சிருக்கீங்க? தமிழ் இலக்கணம் எல்லாரும் படிச்சிருக்கிறீங்களா? ஓ மிஸ். எஸ். ஓகே. அப்ப தமிழ்ல ஒரு வாக்கியத்துல யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏதோ ஒரு வாக்கியத்துல ஒரு செயலை செய்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்க கேட்டா அங்க என்ன பதில் கிடைக்கும்? என்னத்தை கண்டுபிடிப்போம்? யாருன்னு கேட்டு என்னத்தடா கண்டுபிடிப்போம் நாங்க? எழுவாய். எழுவாய் தானே கண்டுபிடிப்போம். யார் செயலை செய்தது யார் அப்படின்னு கேட்டா அங்க எங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து எழுவாய். 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 இந்த எழுவாய ஆங்கிலத்துல நாங்க சொல்லுவோம் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு சொல்றது எழுவாய். இந்த இடத்துல ரெண்டு கேள்வி கேட்கலாம். எது, யார். எது எதுன்னு ஏதாவது ஒரு மிருகம் ஏதாவது வந்துச்சுன்னா எதுன்னு வரும். யாரோ ஒரு மனிதர் யாராவது குறிப்பிடுறனா யார். எது, யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கான கிடைக்கிற விடை வந்து எழுவாய். எழுவாய். அது ஆங்கிலத்துல நாங்க சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கேள்வியை நாங்க கேட்போம். எதை யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். எதை யாருக்கு. எதை யாருக்கு. இதுல கிடைக்கிற விடை என்ன? செயல்படு பொருள். செய்யப்படு பொருள். ரைட். செயற்படு பொருள் கிடைக்கும். அப்படித்தானே தமிழ்ல? இந்த செயற்படு பொருள் கிடைக்கும். ரைட். செயற்படு பொருளை நாங்க வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட். ஆங்கிலத்துல ஆப்ஜெக்ட். ரைட். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இப்ப பாருங்க, நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். I eat an apple. Right. இங்க தமிழ்ல இந்த சாப்பிடுகிறேன்னு சொல்றது என்ன பதம்? எழுவாய். பயனிலை. இது பயனிலை தானே? பயனிலை. சாப்பிடுகிறேன்னு சொல்றது வந்து பயனிலை. எப்பவுமே தமிழ்ல பயனிலை தான் வினை சொல்ல வரும். அப்படித்தானே? பயனிலை வினை சொல்லும் ஒண்ணு தானே தமிழ்ல? அப்படித்தானே? பயனிலை வினை சொல்லும் ஒன்று. ரைட். அப்ப ஐ ஈட், நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன் என்று சொல்றது, இந்த சாப்பிடுறேன்னு சொல்றது வந்து பயனிலை. அதோட வினை சொல் ரெண்டுமே இதான். பயனிலை வினை சொல்லும் கடைசியா வரதான் தமிழ்ல. பயனிலை வினை சொல் ரெண்டும் ஒன்று. ஆனால் எப்பவுமே வினை சொல் மூன்றாவதா தான் வரணும். பின்னுக்கு தானே வரணும். கடைசியாக வரதுதான் வினைச்சொல் அல்லது பயனிலை. வினைச்சொல்லும் பயனிலையும் ஒன்று தமிழ்ல. அது கட்டாயமா ஒரு வாக்கியத்துல பின்னாலதான் வரும், கடைசியில தான் வரும். அதானே தமிழ்ல கிராமர் ரூல் அப்படித்தானே சொல்லுது. தமிழ் இலக்கணம் வந்து அப்படிதான் சொல்லுது. ஆனால் ஆங்கிலத்துல இந்த சாப்பிடுகிறேன் என்று சொல்றது எங்க வந்திருக்கு? நடுவுல. எங்க வந்திருக்கு? சப்ஜெக்ட் பக்கத்துல நடுவுல வந்திருக்கு. நடுவுல இந்த எதை சாப்பிடுகிறேன் என்று சொல்ற இந்த செயற்படு பொருள் எங்க போயிருக்கு? பின்னால போயிருக்கு. ரைட். அப்ப நல்லா கவனிங்க. தமிழ்ல எப்பவுமே யாரு அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்ட் தானே. இந்த இடத்துல யாரு ஆப்பிள சாப்பிடுறா? நான் என்று சொல்றதுதான் சப்ஜெக்ட். ஆகவே இங்க எழுவாய் சப்ஜெக்ட். ரைட். சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றது verb. இப்படிதானே? verb.
எதை சாப்பிடுகிறேன் ஆப்பிள், ஆகவே இது ஆப்ஜெக்ட், செயற்படு பொருள். இப்படிதானே தமிழ்ல வருது. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், verb எப்பயும் கடைசியா தான் இருக்கும் வினைச்சொல். ஆனால் ஆங்கிலத்துல யார் ஆப்பிள் இங்க சாப்பிடுறா? who is eating apple? I. ஆகவே இந்த I என்றது சப்ஜெக்ட். எழுவாய். எதை சாப்பிடுகிறோம்? ஆப்பிள். ஆப்பிள. அப்ப இந்த ஆப்பிள் வந்து ஆப்ஜெக்ட். எதை சாப்பிடுறோம்? ஆப்ஜெக்ட். இந்த ஈட்னு சொல்றது என்ன? சாப்பிடுங்க. வினைச்சொல். சாப்பிடுகிறேன் என்று. ஆங்கிலத்துல எப்பவுமே வினைச்சொல் ஏதோ ஒரு செய்கிற செயல், ஆக்ஷன். சாப்பிடுறது, ஆடுறது, ஓடுறது, படிப்பிக்கிறது, தூங்குறது, எழுதுறது, பேசுறது, இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு செய்கின்ற செயலை வந்து நாங்க வேர்ப்னு தான் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. வேர்ப். அந்த வேர்ப் வந்து எப்பயுமே நடுவுல தான் இருக்கும், சப்ஜெக்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஆங்கிலத்துல எப்பவுமே இந்த வேர்ப் வந்து வினைச்சொல் வந்து இந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும், அது மாறாது. இதுக்கு நாங்க இதுக்கு சொல்றதே அந்த கிராமர் ரூல்ல சொல்றதே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் சொல்லுவோம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம். இது ரெண்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியாது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்டுக்கு பக்கத்துலதான் எப்பவுமே வேர்ப் இருக்கும், மூன்றாவதுதான் ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்ப பாருங்க, தமிழ்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப்னு வரும். அதே ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு தான் வரும். சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதை தொடர்ந்து கட்டாயம் வேர்ப் வரும், பின்னாலதான் ஆப்ஜெக்ட் வரும். அப்ப இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, தமிழ்ல வந்து இந்த வினை சொல்லும் பயனிலையும் ஒன்று. தமிழ்ல வந்து வினை சொல்லும் வினையும் பயனிலையும் ஒன்று. இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல பயனிலையும் செயற்படு பொருளும் ஒன்று. செயற்படு பொருளும் ஒன்று. ரெண்டையுமே நாங்க ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம். ஆப்ஜெக்ட், பயனிலை, செயற்படு பொருள் ரெண்டையும் நாங்க ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம். அது எப்பவும் கடைசியில தான் வரும். பயனிலை, செயற்படு பொருள் ரெண்டு. ஆப்பிள், எதை, யார், யாருக்கு அல்லது எதை சொல்லி வார இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவும் பயனிலையாகவும் செயற்படு பொருளாகவும் ஆங்கிலத்தில் செயல்படும். அப்ப இது ஒரு நோட்டா எழுதி கொள்ளுங்க. தமிழ்ல வந்து வினையும் பயனிலையும் ஒன்று, வினை சொல்லும் பயனிலையும் ஒன்று. ஆங்கில தமிழ் வாக்கியங்களில் எழுதி கொள்ளுங்க, தமிழ் வாக்கியங்களில் வினை சொல்லும் பயனிலையும் ஒன்று. வினை சொல்லும் பயனிலையும் ஒன்று. ஆங்கில வாக்கியத்தில் பயனிலையும் செயற்படு பொருளும் ஒன்று. பயனிலையும் செயற்படு பொருளும் ஒன்று. எழுதிட்டீங்களா? இல்ல மிஸ். தமிழ் வாக்கியத்தில் வினை சொல்லும் பயனிலையும் ஒன்று. ஓகே, டன். ஆங்கில வாக்கியத்தில் பயனிலையும் செயற்படு பொருளும் ஒன்று. ரைட்? இஸ் தட் கிளியர்? எஸ் மிஸ். அப்ப தமிழ்ல நேர ஆங்கிலத்துக்கு ஒரு நாளும் டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. நேரா டிரான்ஸ்லேட் பண்ண என்ன ஆகும்? நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன்னா ஐ ஆப்பிள் ஈட்டுன்னு வரும் ஒண்ணு. அப்படி இல்லாட்டி ஐ ஈட் அன் ஆப்பிள்னா நான் சாப்பிடுறேன் ஆப்பிள்னு வரும். ரெண்டும் ஒன்னா ஒரே மாதிரி வருமா? டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கொடுக்கவே இயலாது. தமிழா படிக்கணும், இங்கிலீஷா படிக்கணும்னு நான் சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன்னா இங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரே மாறிதான் இருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப்னு வருது தமிழ்ல, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு வருது இங்கிலீஷ்ல. இத மறக்காதீங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்டுக்கு பக்கத்துலதான் கட்டாயம் வேர்ப் வரும், மாறவே இயலாது. இந்த இடத்துல வேற ஒண்ணுமே போட இயலாது.
verb தவிர சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல கட்டாயம் verb தான் இருக்கு. ரைட். அப்ப இப்ப கவனிங்க. I eat an apple. I eat an apple. An apple is eaten by me. அப்ப I eat an apple. An apple is eaten by me. சாரது I eat an apple. இங்க யார் ஆப்பிள சாப்பிட்டு இருக்கிறது? Who? Whoன்னு கேட்டா என்ன விடை கிடைக்குது? Who? யார் ஆப்பிள் சாப்பிட்டா? By me. நான் தானே சாப்பிட்டு இருக்கேன். அப்ப நான் என்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நாங்க ஷார்ட் ஃபார்ம் எஸ். சப்ஜெக்ட். எதை சாப்பிட்டு இருக்கிறேன்? ஆப்பிளை. ஆகவே ஆப்பிள் என்றது ஆப்ஜெக்ட். எதை? என்ன செய்யப்பட்டிருக்கின்ற செயல் என்ன இந்த இடத்துல? சாப்பிடப்பட்டிருக்கு. சாப்பிடுற. ஈட். அப்ப ஈட் தான் verb. சரியா? இப்ப நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன்னு சொல்றத ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது, ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு மாத்திருக்கோம். ஆகவே இந்த நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுறேன்றது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. நான் இங்க ஆக்டிவா இருக்கிறேன். என்ன ஆக்டிவா காட்டியிருக்காங்க? நான் ஆப்பிள் சாப்பிடுறேன்னு சொல்லி என்ன ஆக்டிவா காட்டுறாங்க. அடுத்த வாக்கியத்துல an apple is eaten by me. இந்த சாப்பிடப்படுகின்ற இந்த ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆப்பிளை கொண்டு முன்னால போட்டு இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது வாக்கியத்துல எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இருக்கிறாங்க. அப்ப நான் ஆக்டிவா இருக்கிறேன். இங்க சாப்பிடப்பட்ட ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆப்பிளை கொண்டு முன்னால போட்டுட்டு சாப்பிட்ட என்ன கொண்டு போய் பின்னால போட்டு இன்ஆக்டிவா வச்சிருக்கிறாங்க. ரைட். ஆனால் இந்த இடத்துலயே ஆப்பிள சாப்பிட்டு இருக்குது யாரு? இரண்டாவது வாக்கியத்துல யார் சாப்பிட்டது? நான் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஆப்பிள. ஆனா என்ன பண்றாங்க? பின்னால போட்டுட்டாங்க. இந்த சாப்பிடப்பட்ட அந்த ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இங்க ஆப்ஜெக்டாக இருந்த இந்த ஆப்பிள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இங்க என்ன இப்ப மாறிடுச்சு? பாய்ஸ், விஜயகாந்த், பீட்டர், யாரு இங்க என்னவா மாறிடுச்சு? ஆப்பிள் இந்த வாக்கியத்துல சப்ஜெக்டாக மாறிவிட்டது. சப்ஜெக்டாக இருந்த நான், அந்த ஆப்பிளை சாப்பிட்ட நான் இரண்டாவது வாக்கியத்துல என்னவா மாறிட்டேன்? ஆப்ஜெக்டாக மாறிவிட்டேன். ஆனால் இந்த சாப்பிட்டேன் என்கின்ற இந்த verb எங்கேயே இருக்கு? இன்னமும் இடம் மாறி இருக்கா? இடம் மாறி இருக்கா? இல்ல. எந்த இடத்துலயே இருக்கு? ரெண்டாவது இடத்துல நடுவுல தான் இருக்கு. நடுவுல. ரைட். ஆனா வேற ஃபார்ம்ல இருக்கு. நான் அதை என்னன்னு பிறகு விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த நடுவுல தான் இருக்கு. இங்க நடுவுல இருந்த மாதிரியே இங்க நடுவுல தான் இருக்கு. எப்பயும் இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறினா என்ன? இப்ப இது சப்ஜெக்ட் ஆகிருச்சு தானே. இந்த இடத்துல ஆப்பிள் சப்ஜெக்ட் ஆகிருச்சு தானே. அப்ப இந்த verb அக்ரிமெண்ட் அடிப்படி இந்த சப்ஜெக்ட் பக்கத்துல தான் இந்த verb இருக்கணும். அதானே அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் அதானே. இங்க என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பக்கத்துல தான் verb இருக்கும். ஓகே. அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருந்த நான் ஆப்ஜெக்டா மாறிட்டேன். ஆப்ஜெக்டாக இருந்த ஆப்பிள் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சப்ஜெக்டாக மாறிவிட்டது. ரைட். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது உதாரணம். ராம் helped சீதா. ராம் சீதாவுக்கு உதவினான். ராம் helped சீதா. ராம் சீதாவுக்கு உதவினான். ரைட். அடுத்தது நாங்க எழுதுறோம். சீதா was helped by
ராம். ரைட். ராம் சீதாவுக்கு உதவினான், சீதா ராமினால் உதவப்பட்டாள். ராம் சீதாவுக்கு உதவினான், சீதா ராமினால் உதவப்பட்டாள். ரைட். இப்ப இங்க ராம் ஹெல்ப் சீதா, யார் உதவியை செஞ்சால்? இங்க ராம் செய்திருக்கிறார் உதவியை செய்தவர் ராம். ஆகவே அவர் என்ன இங்க? சப்ஜெக்ட். உதவியை யாருக்கு செஞ்சிருக்காரு? யாருக்கு? சீதாவுக்கு. அப்ப சீதா இங்க என்ன? என்ன வேலை நடந்திருக்கு? ஹெல்ப். ஆகவே இது என்ன? இப்ப ராம் தான் இங்க உதவியை செஞ்சிருக்கிறார், ராம் ஆக்டிவா காட்டியிருக்கோம். ராம் தானே உதவி செய்யறாரு. அப்ப ராம் ஹெல்ப் சீதா, ராம் ஆக்டிவா காட்டி சீதாவுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாக்கியத்தை எழுதியிருக்கிறோம். ரெண்டாவதா, இந்த உதவி வாங்கிய இந்த சீதா இருக்கிறாவே, இந்த உதவி வாங்கிய இந்த சீதாவை கொண்டு அவளுக்கு முன்னிலை கொடுக்கப்பட்டு, அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, அந்த சீதாவை கொண்டு முன்னிலைப்படுத்தி அடுத்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. சீதா was helped by ராம். சீதா ராமினால் உதவப்பட்டாள். ஆனால் இங்கேயும் ஹெல்ப் செய்திருக்கிறது யாரு? ராம் தான் செஞ்சிருக்காரு. ஆனா இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இவர் இன்ஆக்டிவா கொண்டு போய் பின்னால போட்டாச்சு. உதவி வாங்கின சீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அப்ப இங்க சீதா இப்ப என்னவா மாறிட்டா? சப்ஜெக்டாக மாறிவிட்டாள். உதவி செய்த ராம் என்னவா மாறிட்டாரு? ஆப்ஜெக்டா மாறிட்டார். ஆனா செய்யப்பட்ட வேலை எங்கவே இருக்கு? நடுவுலதான் இருக்கு. ரைட். அடுத்து மூன்றாவது பாரு. The cat killed the rat. பூனை எலியை கொன்றது. The cat killed the rat. பூனை எலியை கொன்றது. அடுத்தது நாங்க எழுதுறோம், the rat was killed by the cat. பூனை எலியை கொன்றது, எலி பூனையால் கொல்லப்பட்டது. பூனை எலியை கொன்றது, எலி பூனையால் கொல்லப்பட்டது. The cat killed the rat. அப்ப இந்த இடத்துல யார் கொன்றது? கொன்றது யாரு? பூனை, cat. அப்ப cat என்ன இப்ப இங்க? சப்ஜெக்ட். கொல்லப்பட்டது யார்? யாரை கொண்டிருக்காங்க? யாரை? ஆகவே rat வந்து ஆப்ஜெக்ட். என்ன வேலை நடந்திருக்கு? கொல்லப்பட்ட வேலை, killed. அப்ப அது verb. அப்ப இந்த இடத்துல பூனைக்கு முக்கியத்துவம், கொன்ற பூனைய ஆக்டிவ், அவதான் ஆக்டிவ் ஆக்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பூனையை முன்னிலைப்படுத்தி பூனை எலியை கொன்றதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வாக்கியத்துல இந்த கொல்லப்பட்ட எலிய கொண்டாந்து முன்னிலைப்படுத்தி அந்த எலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இங்க ஆப்ஜெக்ட், இங்க வந்து இப்ப இந்த இடத்துல இந்த ரெட் வந்து இப்ப என்னவா மாறிடுச்சு? எலி சப்ஜெக்டாக மாறிவிட்டது. கொன்ற பூனை இப்ப என்னவா மாறிடுச்சு? ஆப்ஜெக்டாக மாறிவிட்டது. இந்த வேலை, கொல்லப்பட்ட வேலை எங்கவே இருக்கு? கடலைதான் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த ஒரு செயலை செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. The cat killed the rat. பூனை எலியை கொன்றது. ராம் ஹெல்ப் சீதா. ராம் சீதாவுக்கு உதவி செய்தான். ராமுக்கு முக்கியத்துவம். I eat an apple. நான் ஆப்பிளை சாப்பிடுறேன். அப்ப எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்ப ஒரு செயலை, ஒரு வாக்கியத்துல ஒரு செயலை, ஏதாவது ஒரு செயல் தானே நடக்குது. அப்ப அந்த செயலை செய்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாக்கியம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது செய்வினை. ரைட், செய்வினை. அது ஒரு செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்குது செய்வினை. அந்த செயலை யாரு அந்த ஒரு வாக்கியத்துல செய்யப்படுகின்ற செயல்
அப்படி இல்லாட்டி ஏதோ யாருக்கோ ஒரு விஷயத்த நாங்க செய்திருப்போம், உதவியை யாரோ பெற்று இருப்பாங்க, அல்லது அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க செய்யப்பட்டிருப்பார்கள். அப்ப அந்த செய்யப்பட்ட அந்த விடயம் அல்லது அந்த உதவியை வாங்கிய அந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு வாக்கியம் எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது passive வாய்ஸ். ரைட்டா? தமிழ் அதுக்கு செயற்பாட்டு வினை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இருக்கிறோம். ஆகவே இது ஆக்டிவ். ராம் ஆக்டிவா காட்டியிருக்கோம், ஆக்டிவ். இந்த இடத்துல அதுக்கு பிறகு இந்த உதவி வாங்கிய சீதாவை கொண்டு முன்னிலைப்படுத்தி அப்படி ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்கோம். ஆகவே இந்த இங்க உதவி வாங்கிய சீதா இங்க சப்ஜெக்டா மாறி இருக்கிறா. வாங்கிய சீதா இங்க சப்ஜெக்டா இருக்கிறதுனால அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறதுனால இது passive வாய்ஸ், செயற்பாட்டு வினை. அப்ப எழுதுங்க, நோட் எழுதுங்க. ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்கிறவருக்கு, செயலை செய்கிற நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு வாக்கியம் எழுதப்பட்டால் அது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ். தமிழில் செய்வினை என்று பெயர்படும். செய்வினை தமிழில் அதுக்கு பெயர் வந்து செய்வினை. அடுத்து ஒரு வாக்கியத்தில் செய்யப்படுகின்ற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவ்வாக்கியம் எழுதப்பட்டால், ஒரு வாக்கியம் எழுதப்பட்டால் அது passive வாய்ஸ். அது passive வாய்ஸ். தமிழில் செயற்பாட்டு வினை என்று அழைக்கப்படும். செயற்பாட்டு வினை. ரைட், எழுதிட்டீங்களா? தமிழில் ஆடிந்து கொஞ்சம் சொல்லுவாங்களே. என்னது? தமிழில் ஆடிந்து கொஞ்சம் சொல்லுவாங்களே, அது லாஸ்ட் வருஷம் நீங்க வார்த்தை. தமிழில் அது செயற்பாட்டு வினை என்று அழைக்கப்படும். செயற்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் செய்வினை. ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் செய்வினை. passive voice என்றால் செயற்பாட்டு வினை. நேரடியாக ரெண்டு தடவை ஆக்டிவ் வாய்ஸ் என்று நேரடியாக பாருங்க செய்வினைக்கு. வாய்ஸ் என்னன்னு ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் செய்வினை, passive வாய்ஸ் என்றால் செயற்பாட்டு வினை. அப்ப இங்க ஐ ஈட் அண்ட் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். எஸ், குட். ரைட். இப்ப இந்த செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ், இந்த செய்வினைன்னு சொல்றது வந்து ஒரு செயலை செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுறது. இந்த கிழவி வெத்திலையில மைய தடவி செய்யற அந்த செய்வினை இல்ல, சூனியம் அது இல்ல இது. அப்ப அந்த சுவி மாதிரி ஆட்கள் வந்து என்னட்ட கேட்க கூடாது, மிஸ் அப்ப அந்த எங்கட ஊர்ல ஒரு கிழவி வந்து வெத்திலையில மைய தடவி சூனியம் வைக்குது, அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் கிழவின்னு பேர் வைக்கட்டா மிஸ்? இதெல்லாம் கேட்காதீங்க. அந்த மூளையில முக்குல இருக்கிற கிழவி தானே மிஸ்? அந்த முக்குல இருக்க கிழவி, அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் கிழவின்னு போய் பேர் வைக்காதீங்க. அதல்ல, அந்த செய்வினை வேற, இந்த செய்வினை வேற. இது செய்வினை. செயலை செய்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது செய்வினை.
செயற்பாட்டு வினைன்றது செய்யப்படுகின்ற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்படுறது வந்து passive voice, செயற்பாட்டு வினை. ரைட், இப்ப சொல்லுங்க. என்ன யார் சிரிக்கிறது? நான் Active voice யாருக்காவது உங்க ஊர்ல இருக்கா? இல்ல ஆ, சார், miss, கொஞ்சம் யாருக்காவது செய்வினை வைக்கணும்டா. மிஸ் எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ்குள்ள வேண்டும் ஜெவி மிஸ் தான் ஞாபகத்து வந்தாங்க. Active voice கிளவி, active voice கிளவி உங்களோட ஊர்ல எல்லாம் இருக்கா? ஜெவி மிஸ் தான் இருக்குதா? யாருக்காவது செய்வினை வைக்கணும்டா டீசெண்டா ஆக்டிவ் வாய்ஸ் வைக்கிறது. ஆக்டிவ் அப்படி சொல்லலாம். அதை இனிமேல் அப்படி வச்சுக்கொள்ளலாம். ஆக்டிவ் வாய்ஸ் வைக்கலாம்னு சொல்லி ஒரு சங்கேத பாஷையா நீங்க வச்சுக்கொள்ளலாம். அதை ஆக்டிவ் வாய்ஸ் வச்சுக்கலாம். மிஸ் மிஸ் எப்படி ஷார்ட் ஃபார்ம் சொல்லணும்? மிஸ் ஏவி என்று சொல்லணும். ஏவி என்ன ஏவின்னு சொல்லிருங்க. ஏவி வைக்க போறோம். ஏவி வைக்க போறோம் அப்படி சொல்லிக்கோங்க. ரைட், இவ்வளவு நாள் நாங்கள் படித்த இந்த 12 டென்சஸும் எந்த வாய்ஸ்ல வரப்போகுது? ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுல ஒரு ஹேல் செய்யறத எல்லா உதாரணங்களும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த பிள்ளைகள் அதிபரை திட்டினார்கள். அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் எல்லா உதாரணங்களுமே நாங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன ஏன்றீங்க? ஞாபகம் இருக்கா? ரைட். அப்ப பாருங்க, I eat an apple, he watched TV, the boy helped us. அப்படிதான் பார்த்தோம். எல்லாமே நாங்கள் செய்தது, அவன் செய்தது, அவர் செய்ததுன்னு அந்த செயலை செய்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் நாங்க எல்லா உதாரணமே பார்த்தோம் அந்த 12 டென்சஸ்லயும். ஆகவே அந்த 12 டென்சஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். புரியுதா? ஓகே, ரைட். அப்ப அடுத்து கவனிங்க. இப்ப இதுகளுக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த passive voice எழுதுறதுக்கான ரூல்கள் இருக்கு. அதை எழுதுங்க. ரூல்ஸ் ஃபார் passive voice எழுதுறதுக்கான ரூல்கள் இருக்கு. முதலாவது ரூல் நம்பர் 1, subject and object, subject and object gets interchanged. Subject and object gets interchanged. தமிழ்ல எழுதிக் கொள்ளுங்க. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறும் அப்படின்னு எழுதுங்க. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறும். அதான் முதலாவது ரூல். இரண்டாவது ரூல், மெயின் வெர்ப் பிரதான வினைச்சொல், மெயின் வெர்ப் changes into V3 with a helping verb. Main verb changes into V3 with a helping verb. பிரதான வினைச்சொல் மெயின் வெர்ப்னு எழுதி கொள்ளலாம். மெயின் வெர்ப் ஒரு ஹெல்பிங் வெர்போட சேர்ந்து V3 ஆக மாறும். தமிழ் எழுது. பிரதான வினைச்சொல் அல்லது மெயின் வெர்ப் ஒரு ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்போடு சேர்ந்து V3 ஆக மாறும். அதான் இரண்டாவது ரூல். auxiliary verb helping verb ஒன்றுதானே மிஸ்? எஸ். ஓகே. அது ஏதாவது ஒன்று நீங்க ஒன்று ஹெல்பிங் வெர்ப்னு எழுதுங்க அல்லது ஆக்சிலரி வெர்ப்னு எழுதுங்க. ரெண்டும் ஒன்றே தான். மூன்றாவது ரூல் add the preposition
Add the preposition by. Add the preposition by. தமிழ்ல எழுதுக. by என்கின்ற preposition சேர்க்கப்படும். அதான் மூன்றாவது ரூல். by என்கின்ற preposition சேர்க்கப்படும். தமிழ் மீனிங் சொல்லுவேன் இருங்க. சும்மா preposition எழுதுங்க. இங்கிலீஷ் தானே நாங்க படிக்கிறோம். preposition அது தமிழ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. preposition எழுதுங்க. add the preposition by. சொல்லலாம். by என்கின்ற preposition சேர்க்கப்படும். மேடம் கொஞ்சம் மேல எடுங்க மேடம், பாத்துக்கிறேன். ஒரு செகண்ட், கொஞ்சம் மேல மேடம், இன்னும் கொஞ்சம் மேடம். நல்லா மேடம், மேல மேடம், எங்க மேல? அதுதான் மேடம் ரூல் எழுதுனீங்க. ஓகே மேடம். Add the preposition by. Something. Good. Add the preposition by. By என்கின்ற preposition சேர்க்கப்படும். நாலாவது ரூல். The rule number 4. Meaning and the tenses. Meaning and the tense. Meaning and tense. Meaning and the tense should not be changed. மீனிங்கும் அர்த்தமும் டென்ஸும் மாறக்கூடாது. அதான் நாலாவது ரூல். மீனிங்கும் டென்ஸும் மாறக்கூடாது. எழுதிட்டீங்களா? விளங்கப்படுத்தணும். எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே. பாருங்க, ஒரு ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். The cat killed the rat. பூனை எலியை கொன்றது. The rat was killed by the rat. தானே? ரைட். முதலாவது ரூல் என்ன? வாசிங்க. by cat ண்டு வரும் மிஸ். ஓ சார். அப்துல் கலாமா ஆபரி காவலிங்க நானே கன்ஃபியூஸ். அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இதற்ற சப்ஜெக்ட் எது? மேல கேட். யார் கொண்டிருக்கிறது? கேட். ஆகவே கேட் சப்ஜெக்ட். யார் கொல்லப்பட்டிருக்கிறது? ஆகவே ரெட் ஆப்ஜெக்ட். என்ன வேலை நடந்திருக்கு? ரைட். நல்லா கவனிங்க. முதலாவது ரூல் என்ன? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறும். அதானே? சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கெட் இன்டர்சேஞ்ச். ரைட். இப்ப இங்க சப்ஜெக்டாக இருக்கிற கேட் இங்க என்னவா மாறிடுச்சு? ஆப்ஜெக்ட் ஆகிருச்சு. இங்க ஆப்ஜெக்டாக இருந்த ரெட் இங்க என்னவா மாறிடுச்சு? முதலாவது ரூல் பின்பற்றப்பட்டு விட்டதா? பின்பற்றப்பட்டு விட்டது. ரூல் நம்பர் 1 இஸ் ஓகே. ரைட். இரண்டாவது ரூல் என்ன? What is the second rule? Main verb helping verb ஓட சேர்ந்து
V3 ஆக மாற போகுது. ரைட், நல்லா கவனிங்க, இதைத்தான் நல்லா கவனிங்கன்னு சொல்றேன். மெயின் வேர்ப் என்ன? இங்க பிரதான வினைச்சொல் என்ன வேலை நடந்திருக்கு? கில்டு நடந்திருக்கு. ரைட், இந்த கில்டுன்னு சொல்கின்ற இந்த வேர்ப் வந்து என்ன டென்ஸ்ல வந்திருக்கு? பாஸ்ட் டென்ஸ். V எத்தனையாவது? V2 தானே? என்ன? V2, ரைட். அப்ப பாருங்க, ரெண்டாவது ரூல் என்ன சொல்லுது? மெயின் வேர்ப் ஒரு ஆக்சிலரி வேர்போட சேர்ந்து V3 ஆக மாறிடும்னு சொல்லி இருக்கு. ரைட், எனக்கு இதை பார்க்காதீங்க. V3 ஆக்சிலரி, அந்த V3 என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னேன்? எப்படி வரும்? என்னைக்காவது தனியா வருமா V3? வருமா தனியா? சொல்லுங்க பீட்டர், தனியா வருமா பீட்டர்? வராது மிஸ். வராது. என்னத்தோட சேர்ந்து வரும்? வராதுன்றது தெரியும். ஆக்சிலரி வேர்ப், ஒரு ஹெல்பிங் வேர்போட சேர்ந்து தான் வரும். விஜயகாந்த், ஞானலதா, துரைராஜா, சோபனா, எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மிஸ். புரியுதா எல்லாருக்கும்? அப்ப என்ன ஆக்சிலரி வேர்ப நாங்க இந்த இடத்துல சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து தீர்மானிக்கணும். ரைட், என்ன ஆக்சிலரி வேர்ப நாங்க சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும். அதுக்கு நாங்க முதலாவது இது என்ன டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதை கண்டுபிடிக்கணும். என்ன காலத்துல இந்த ஆக்டிவ் வாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க அதை கண்டுபிடிக்கணும். இது என்ன டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு? மெயின் வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். ரைட், அப்ப பாஸ்ட், அப்ப இங்க என்ன டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த டென்ஸுக்கு உரிய அந்த ஆக்சிலரி வேர்பை தான் நாங்க சேர்க்கணும். இங்க கொண்டு சேர்க்கணும். என்ன டென்ஸ்ல இருக்கோ அந்த டென்ஸுக்குரிய ஆக்சிலரி வேர்ப். பிரசன்ட் டென்ஸுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் எது சொல்லுங்க? பாஸ்ட் டென்ஸுக்குரியது ஃபியூச்சர் டென்ஸுக்கு will அல்லது shall. அதானே? யாரு அது? நிஃப்லா. கரன்னு சத்த எலி கரன்ற மாதிரி. பூனைதான் எலிய கொண்டுருச்சு. அப்ப ஏன் எலிய வாங்க வச்சு கடிக்க வேற விடுறீங்க? அப்ப பாருங்க, முதலாவது நாங்க இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். ரைட், அப்ப இங்க என்ன டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்குரிய ஆக்சிலரி வேர்பை தான் நாங்க இந்த இடத்துல போடணும். சரியா? அப்ப இங்க இது எத்தனையாவது? V2. இதுக்கான இந்த பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்சிலரி வேர்ப் ரெண்டும் எது? was and were. அது புரியுதா? is that clear? was பாஸ்ட் டென்ஸுக்குரியது. அப்ப was அல்லது were தான் நாங்க இந்த இடத்துல சேர்க்கணும். அப்ப ரெட்னு வந்திருக்கு. ரெட் வந்து ஒருமையா பன்மையா? ஒருமை. ஒன்று தானே? ரெட்ஸ்னு வந்துருச்சு. ரெட்ஸ் இல்லையே இந்த இடத்துல, ரெட் தானே. ஆகவே was. இந்த இடத்துல ரெட்ஸ்னு வந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? இந்த இடத்துல வேர்னு மாறும். இந்த இடத்துல கில்ஸ்னு வந்திருந்தா என்னவா மாறும்? இந்த இடத்துல கில்ஸ்னு வந்தா இந்த இடத்துல என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும்? ரெட்னு வந்துருச்சு. ரெட் ஒரே ஒரு ரெட். இங்க கில்ஸ்னு வந்திருக்கு. ஆக இங்க என்ன ஆக்சிலரி வேர்ப் போட்டிருப்பீங்க? is போட்டிருப்பீங்க. அது புரியுதா? Is that clear? இந்த இடத்துல ரட்ஸ்னு வந்துட்டு இங்க cat kills the rats னு வந்து இந்த இடத்துல ரட்ஸ்னு வந்திருந்தா இங்க என்ன போட்டிருப்பீங்க? வேன் போடுவீங்களா? இங்க ஆன்னு போடுவீங்க. அது புரியுதா? அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வேர்ப் எந்த டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுக்குரிய ஆக்சிலரி வேர்பை இங்க போடுவீங்க. போட்டுட்டு V3 மாத்திடுவீங்க. இத ஆட்டோமேட்டிக்காவே அது V3 தானே. ஆக்சிலரி வேர்போட சேர்ந்து வந்தா அது V3 தானே. தனியா வராது தானே. V3 தனியா வராது, ஆக்சிலரி வேர்போட சேர்ந்து தான் வரும். அப்ப was என்ற ஆக்சிலரி வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்க்குரியது. அத போட்டுட்டு இத அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்திடுவீங்க.
அதான் ரெண்டாவது ரூல். ரைட்? அப்ப the cat killed the rat past tense. rat was killed by the cat. அப்ப இந்த killed னு சொல்ற past tense உரிய auxiliary verb வந்து was, அதோட சேர்ந்து இது past participle மாறிடுச்சு, V3 ஆக மாறிவிட்டது. ஓகே. நான் உங்களை பார்க்க வரைக்கும் அண்ணாவோட வந்த மாதிரி என்ன மிஸ்? அதே மாதிரி தான். தனியா வராது ஜேவி, அவர் அண்ணாவோட தான் வரும், இல்லாட்டி அம்மாவோட தான் வரும். ஓகே, அப்படிதான். ஜேவிய தனியா பார்க்க இல்லாது. அப்ப ரெண்டாவது ரூல்ல நாங்க பின்பற்றிட்டோமா? பின்பற்றப்பட்டிருக்கா? ஓகே. மூன்றாவது ரூல் என்ன? வாசிங்க மூன்றாவது ரூல். At the preposition. At the preposition. By. At the preposition. By. Right. Preposition என்றால் என்ன அப்படி என்றால் ஒரு பொருளை குறிக்கிற இடத்தை ஒரு பொருள் எங்க எந்த இடத்துல இருக்குன்னு குறிக்கிறதுக்கு நாங்க சில வார்த்தைகள் அங்கெல்லாம் சேர்ப்போம். அவைக்கு பேர் வந்து preposition. இப்ப இந்த பேன் என்ற கையில இருக்கு, இது ஒரு புக் என்ற கையில இருக்கு. இப்ப இந்த பேனைய நான் இந்த புக் மேல இப்படி வைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம் இங்கிலீஷ்ல. The pen is on the book. On the book. Pen is on the book. On தானே? Pen is on the book. மேல வச்சிட்டேன். Pen is on the book. Right? இப்ப இந்த பேனைய இந்த புக்குக்கு அடியில இப்படி வைக்கிறேன். அடியில. அப்ப Pen சொல்லுங்க. is under the book. Under the book. Under the book. Under the book. இப்ப இந்த பெண்ண இப்படி இந்த புக்குக்கு மேலால இப்படி தூக்கி பிடிக்கிறேன். இப்ப சொல்லுங்க. Pen is over the book. Over the book. Pen is over அல்லது above the book. Pen is above the book. இப்ப இத இப்படி கீழ பிடிக்கிறேன். Below the book. Pen is below the book னு சொல்றேன். Right? இப்ப நீங்க சொன்ன on under above below இது எல்லாமே prepositionகள் தான். இவைதான் preposition. ரைட்? ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட சேர்க்கிறதுக்கு பயன்படுத்துகின்றவைகள் தான் preposition. ரைட்? அப்ப இந்த by என்று சொல்கின்ற இந்த வார்த்தையும் ஒரு preposition தான். ரைட்? preposition இது என்ன அர்த்தத்தை இங்க கொடுக்குது அப்படின்னு சொன்னால், பூனை எலியை கொன்றது, எலி பூனையால் கொல்லப்பட்டது. பூனையால் ஆள் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? ஆள் மூன்றாவது உருபா, வேற்றுமை உருபு மூன்றாவதா? தமிழ் படிச்ச பிள்ளைகள் வேற்றுமை உருபு ஐ ஆள் ஒடு ஓடுன்னு படிச்சிருப்பீங்களே. மூன்றாவது வேற்றுமை. மூன்றாவது வேற்றுமை. மூன்றாவது வேற்றுமை தானே மதுராஞ்சலி? அதானே வேற்றுமை உருபு தானே அது. ஆள். அந்த ஆள் தான் பை. ராம் சீதாவுக்கு உதவினான், சீதா ராமினால் உதவப்பட்டாள். பூனை எலியை கொன்றது, எலி பூனையால் கொல்லப்பட்டது. நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன், ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது. அந்த ஆள் அப்படின்னு வருது இல்லையா? அந்த ஆள் தான் இந்த பை. ஆள் ஆள் அப்ப யாரால செய்யப்படுதோ அந்த இடத்துல ஆல் என்ற பை என்கின்ற preposition நாங்க சேர்ப்போம். அதான் மூன்றாவது ரூல். அப்ப சேர்த்துட்டோமா? அப்ப மூன்றாவது ரூல் சரியா பின்பற்றியாச்சா? ஓகே. நாலாவது ரூல் என்ன? மீனிங்கும் டென்ஸும் மாறக்கூடாது. இதான் நாலாவது ரூல். மீனிங்கும் டென்ஸும் மாறக்கூடாது. இதான் நாலாவது ரூல். The cat killed the rat. பூனை எலியை கொன்றது. என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். இறந்த காலம். எலி பூனையால் கொல்லப்பட்டது. என்ன காலம்? அதுவும் இறந்த காலம். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன காலத்துல நாங்க குறிப்பிட்டிருக்கிறோமோ பாசிவ் வாய்ஸ்லயும் அதே காலம் தான் சொல்லப்பட வேண்டும். டென்ஸ் மாற இயலாது, காலத்தை மாத்தக்கூடாது. இது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தா பாசிவ் வாய்ஸும் பிரசன்ட் டென்ஸ் தான் கொடுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தா பாசிவ் வாய்ஸும் பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் ஃபியூச்சர்ல கொடுக்கப்பட்டிருந்தா பாசிவ் வாய்ஸும் ஃபியூச்சர்ல தான் கொடுக்கப்படும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்களுக்கும் எந்த டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே டென்ஸ்ல தான் இந்த பாசிவும் இருக்கணும், மாற இயலாது. ரைட்? அது டென்ஸ் மாற இயலாது.
அடுத்தது மீனிங் பாருங்க. பூனை எலியை கொன்றது. எலி பூனையால் கொல்லப்பட்டது. ரெண்டும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? ஒரே அர்த்தம். ஒரே அர்த்தம். ஒரே அர்த்தம் தானே? பூனை எலியை கொன்றதும் எலி பூனையால் கொல்லப்பட்டது ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டு சம்பவம் ஒன்றுதான். ரெண்டு சம்பவம் ஒன்றுதான். ஒரே ஒன்றுதான் மாத்தி சொல்றோம். ஆனா அதே தான். இப்ப காலமும் அர்த்தமும் மாறக்கூடா. இதான் 4வது ரூல். ரைட். முதலாவது ரூல் என்ன? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறும். இன்டர்சேஞ்ச். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிரும். அதான் முதல் ரூல். 2வது ரூல் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கோ அதுக்குரிய ஆக்சிலரி வேர்போட சேர்ந்து V3 மாறிடும். இதான் 2வது ரூல். 3வது ரூல் பை என்கின்ற ப்ரொபோசிஷன் சேர்க்கப்படும். 3வது ரூல். 4வது ரூல் டென்ஸும் அர்த்தமும் மாற இயலாது. 4 ரூல். இந்த 4 ரூலையும் நல்லா படிச்சிட்டீங்க. நல்லா படிக்க தேவையில்ல, ஞாபகம் வச்சுட்டீங்க, விளங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த டென்ஸ்ல எப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ் அது அப்படியே தலைகீழா பாசிவ் வாய்ஸ் தான் உங்களால மாத்திர முடியும். இந்த 4 ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இந்த பாசிவ் வாய்ஸ நாங்க எங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்போக்கன்ல பயன்படுத்த மாட்டோம். ரைட். ஸ்போக்கன்ல பயன்படுத்த மாட்டோம். இப்ப வீட்டுல இப்ப நாங்க சும்மா பேசுறோம். எஸ் மிஸ், எனக்கு இந்த 2வது ரூல கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? என்ன 2வது ரூல்? 2வது ரூல் அதான். நீங்க உங்களுக்கு V3ன்றது என்னன்னு தெரியாம இது புரியாது தூரி. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ரெக்கார்டிங் இருக்கு தானே, ரெக்கார்டிங் நீங்க பார்த்தா தான் V3னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். V3 அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதுதான் V3. V1ன்ற ஷார்ட் ஃபார்ம் சொல்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். V2 அப்படின்னு சொல்றது வந்து பாஸ்ட் டென்ஸா நாங்க சொல்லுவோம், சிம்பிள் பாஸ்ட். V3ன்னு சொல்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நான் உங்களுக்கு அது ஒரு சார்ட் ஒன்று அனுப்புறேன் தூரி. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சின்னதுல படிச்சிருக்கீங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு வரும். இப்ப கோ, வெண்ட். கோன்றது பிரசன்ட் டென்ஸ், வெண்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். கான் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? அந்த கான் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்ல வர்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான். டு, டிட், டன். அப்படிதானே வரும்? வருந்தானே? தூரி, உன் பேர் தியூரியாடா? ரைட். அப்ப அந்த 3வது காலத்துல வர அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3. அந்த பிரசன்ட் டென்ஸை நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல V1 அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ V2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள வந்து V3ன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த 2வது ரூல கொஞ்சம் தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. தமிழ்ல அப்படின்னு சொன்னா இப்ப பாஸ்ட் டென்ஸுக்குரிய இப்ப நீங்க உங்க இந்த டென்சஸ் படிக்காம உங்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. நீங்க டென்சஸ் கட்டாயம் போய் படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கான ஆக்சிலரி வெர்ப் துணை வினை சொற்கள் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நீங்க அந்த படிச்சா மட்டும்தான் உங்களால புரியும். அந்த கொஞ்சம் வினை சொற்களோட சேர்ற காலங்களை காட்டுறதுக்கு சில வினை சொற்கள் இருக்கு. வாஸ், இஸ், ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், ஹாஸ், ஹேவ் அப்படின்னு நிறைய இருக்கு. அவைகளோட சேர்ந்தாதான் ஒரு காலத்தை நாங்க தீர்மானிக்கலாம். இப்ப ஈஸ் வந்தா அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஆம், இஸ், ஆர்ன்ற 3 பிரசன்ட் டென்ஸுக்கு உரியது. ஐ ஆம் கோயிங், he is coming அப்படிதான் சொல்லுவோம். he is, she is doing something. is, am, are, they are going. அந்த are, is, am இவைகள் எல்லாம் பிரசன்ட் டென்ஸுக்குரிய ஹெல்பிங் verbs அல்லது auxiliary verbs. பாஸ்ட் டென்ஸுக்குரியது I was going, they were coming, we were going. என்ன சொல்லுவாங்க? were அல்லது I was eating, he was coming ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த was, were எல்லாம் தான் பாஸ்ட் டென்ஸுக்குரிய auxiliary verbs. அப்ப இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறது, அந்த killed இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே, அதுக்குரிய verb வந்து was. ஓகே. அப்ப சிங்குலராக இருந்தால் was, ப்ளூரலாக இருந்தால் were. அப்ப இந்த எலி ஒரு எலியா 10 எலியா? எலின்னு தான் இருக்கு. ரட் இருக்கு. சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஆகவே was.
இந்த இடத்துல ரெக்ஸ்ன்னு வந்தா இங்க என்ன வந்திருக்கணும்? வேன்னு வந்திருக்கணும். அது புரியுதா தூரி? ஓகே மிஸ். இப்ப நார்மலா இப்படி புரிஞ்சா உங்களுக்கு காணும். இப்போதைக்கு நீங்க நல்லா ரெக்கார்டிங்க திரும்ப பாருங்க. அப்ப உங்களுக்கு ஓகே, நல்லா எனக்கு ரெண்டாவது ரூல்ல அந்த டெஃபினிஷன் தமிழ்ல சொல்லுங்க மிஸ். தமிழ்ல சொன்னீங்க எழுத பிரதான வினைச்சொல் டக்குன்னு எழுதுங்க. பிரதான வினைச்சொல் ஓகே. ஒரு ஹெல்பிங் வேர்போடு சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறீங்க தானே, அந்த இடத்துல ஒரு பிராக்கெட்டை போட்டு V3ன்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ரெக்கார்டிங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ரைட்? V3ன்னு மட்டும் போடும். அப்ப பிரதான வினைச்சொல் ஹெல்பிங் வேர்போடு சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். அதான் இரண்டாவது ரூல். ரைட்? ஓகே. மூன்றாவது ரூல் புரிந்ததா? பை என்ற ப்ரெபோசிஷன். மிஸ். அத புரிஞ்சது. டென்ஸும் காலமும் மீனிங்கும் மாறல். அது புரிந்ததா? மிஸ். ஓகே, குட். ரைட். இப்ப இந்த பசிவ் வாய்ஸை நாங்க எங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு ஆப்பிள வீட்டுல சாப்பிடுறேன்னு வைங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்ப அம்மா என்னட்ட கேக்குறாங்க, என்ன செய்றீங்க அம்மா, என்ன செய்றீங்கன்னு அம்மா கேக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு ஆப்பிள் அம்மா நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேனா, ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறதுன்னு சொல்லுவேனா? எப்படி சொல்லுவேன்? நான் ஆப்பிள் தான் சாப்பிடுறேன்னு சொல்லு. ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அம்மா அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க அம்மா? இதுக்கு ஏதோ ஆயிருக்கு, இது படிச்சு கொடுக்க போறது பைத்தியமா, இதுக்கு தலை சரியில்லை, இதுக்கு தலை சத்தம்ன்றுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, டக்குனு பிடிச்ச அந்த ஆக்டிவ் வாய்ஸ் கிளவிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த ஆக்டிவ் வாய்ஸ் கிளவி இருக்கு, அதுல கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போவாங்களா இல்லையா? இப்ப ஒரு பூனை எலிய பிடிச்சிருச்சுன்னு வாங்க, எலிய பிடிச்சு சாப்பிடுது. அப்ப கேக்குறாங்க, என்ன சத்தம் கேக்குது அப்படின்னா, பூனை எலிய பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லாம ஒரு எலி பூனையால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நான் சொன்ன வீட்டுல என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. அந்த ஆக்டிவ் வாய்ஸ் கிளவி வீட்டுக்கு கொண்டாந்துருவாங்க. முதலாவது நான் ஆப்பிள் என்னால சாப்பிடப்படுறது சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ் கிளவிட்டு என்ன கூட்டு போவாங்க. இப்படி சொன்னேன்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ் கிளவிய வீட்லயே கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க. அதையும் விட ஒரு அம்மாவே ஆக்டிவ் வாய்ஸ் கிளவியா மாறிடுவாங்க. இன்னொட்டு சொன்னா ராம் சீதா, இப்ப அப்பா அம்மாவுக்கு உதவிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்பா ஹெல்ப் அம்மான்னு சொல்லிட்டா, அப்பா உதவி செய்தார், அம்மா அப்பாவால் உதவப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அம்மா ஆக்டிவ் கிளவியா மாறிடுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் கிளவியா அம்மாவே மாறிடுவாங்க, அந்த கிளவியா மாறிடுவாங்க. ரைட்? அப்ப இந்த பாசிவ் வாய்ஸ்ல நாங்க பேசுறது சாத்தியப்படுமா வீட்டுல? இப்ப எங்களுடைய பேச்சு ஸ்போக்கன்ல பாசிவ் வாய்ஸ்ல பேசுறது சாத்தியப்படுமா? இல்லை, பேச மாட்டோம். எங்க இதை நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாசிவ் வாய்ஸ் நாங்க யூஸ் பண்ண போற இடங்கள் நியூஸ் ஹெட்லைன்ஸ், newspaper headlines, and report writing. நியூஸ் ஹெட்லைன்ஸ். இப்ப நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல நார்மலா பாருங்க, தமிழ் நியூஸ முதல்ல நாங்க சொல்லி பார்ப்போம். இப்ப தமிழ்ல ஏதோ விபத்து நடந்துருச்சு, ஒரு 10 பேர் செத்துட்டாங்க, இப்போ ஒரு 5 பேரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னு வைங்க. அப்ப எப்படி வரும் நியூஸ்? எப்படி சொல்வார்கள்? அந்த லொரியை ஓட்டி கொண்டு போன அந்த டிரைவர் அதை மோதி விட்டார், அந்த இடத்தில் 10 பேரை கொன்று விட்டார், அங்க இருந்த 5 பேரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார்கள், அல்லது அந்த இறந்து போனார்கள், அப்படி வருமா? அப்படி அந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லுவாங்களா? அல்லது இன்று காலை நடைபெற்ற விபத்தில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள், 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள், அப்படி சொல்லுவாங்களா? ரெண்டாவதா சொன்ன மாதிரிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல
அதானே இங்கிலீஷ் அந்த நியூஸ் சொல்ற விதம் அதானே. ஒரு விபத்து நடைபெற்ற அந்த விபத்தில் 10 பேர் கொல்லப்பட்டார்கள், 5 பேர் காயமடைந்தார்கள், 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அப்படிதானே, அதானே ஃபார்ம். அதையே அதான் passive voice. That is passive voice. அப்ப அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இப்ப ஒரு விபத்து நடந்துச்சுன்னா an accident took place in this morning. 5 people were killed, 15 people were injured and 5 were hospitalized. அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் நியூஸ். கேட்டு பாருங்க. இனிமே நீங்க இது வரைக்கும் கேட்டு இருக்காட்டி, நீங்க கேட்டு இல்லாட்டி பேப்பர் எடுத்து வாசிங்க. நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பேப்பர்ஸ்ல. நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. சண்டே டைம்ஸ், சண்டே அப்சர்வர், டெய்லி நியூஸ், சிலோன் டுடே, அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு போய் வாசிச்சு பாருங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த சாரி பசிவ் வாய்ஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கும் பேப்பர் நியூஸ். அதே மாதிரிதான் இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ், டிவி ரேடியோல இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க. அதான் அந்த இங்கிலீஷ் நியூஸ் பாருங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து இதான். ரைட், அந்த பசிவ் வாய்ஸ்ல தான் இந்த நியூஸ் ஹெட்லைன் சொல்லுவாங்க, போய் பாருங்க. ரைட், அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங், அறிக்கை எழுதுறது. அறிக்கைகள் இப்ப ஏதாவது சங்கங்கள், எங்களுடைய ஊர்கள் எல்லாம் சங்கங்கள் இருந்தா, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சங்கங்கள் இருந்தா அங்க வந்து அந்த சங்கத்துக்கு ஒரு செயலாளர் இருப்பார், செக்ரட்டரி இருப்பார் தானே, அவருடைய வேலை என்ன? அறிக்கை எழுதுறது. அறிக்கை எழுதுறதுதான் அவருடைய வேலை. ஒரு மீட்டிங் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்து நடக்க போற மீட்டிங்ல அறிக்கை வாசிப்பீங்களா? அதாவது இந்த சென்ற கூட்டிருக்க மாதிரியாமே. ஓ எஸ், எந்த கூட்டமாக இருந்தாலும், கூட்டம் எங்க நடந்தாலும் அது நடந்து முடிந்து அடுத்த கூட்டம் கூட்டுவாங்க தானே, அந்த நேரத்துல அறிக்கையை வாசிக்கணும் தானே. முதல் கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு. அப்ப அந்த இடத்துல அறிக்கை எப்படி வாசிக்கப்படும்? நான் இப்ப சொன்னோம், நாங்கள் போன கிழமை கூட்டத்தை கூட்டினோம், முடிவுகளை எடுத்தோம், நாங்கள் சாப்பிட்டோம், இவர் தலைவராக தேர்ந்தெடுத்தோம் அவரை, தேசிய கீதத்தை பாடினோம், ஓடினோம்னு எழுதுவோமா? அல்லது 1900 வருது, நான் பிறந்த ஆண்டே வருது எனக்கு. சரி, 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய சங்கம் கூட்டப்பட்டது. அன்று இவர் ஒரு பேரை சொல்லி இவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார், இவர் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார், பல முடிவுகள் எடுக்கப்பட்டன, முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. தேநீர் இடைவேளையுடன் தேசிய கீதத்துடன் எங்களுடைய கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. அப்படிதானே எழுதுவோம். அதான் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு தானே. அதேதான் இங்கிலீஷ்லயும். அப்ப இங்கிலீஷ்லயும் நாங்க ரிப்போர்ட் எழுதுற நேரத்துல இந்த passive voiceல தான் எழுதுவோம். The meeting was held on 15th of July 2023 and the so and so ஏதாவது பேரை சொல்லி he was appointed as அவர் என்ன பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் as president. And இன்னொரு பேரை சொல்லி Peter was appointed as the secretary. Important decisions were made at the meeting. அதுக்கு பிறகு the meeting was completed with the national anthem. அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் எழுதுறது. தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது. அதானே ஒரு ரிப்போர்ட் எழுதுற ஃபார்மட் அதானே. இந்த passive வாய்ஸ்ல தான் நாங்க ரிப்போர்ட் எழுதுவோம். அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பாவிக்க மாட்டோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ பாவிப்போம். இந்த நியூஸ் பேப்பர், நியூஸ் ஹெட்லைன்ஸ், ரிப்போர்ட் ரைட்டிங் இவைகள்ல தான் நாங்கள் passive வாய்ஸ யூஸ் பண்ணுவோம். மிஸ், அறிக்கை எழுதுறதுல the meeting was held and வந்தா அதன் அர்த்தம் என்ன மிஸ்? அது நான் சொல்லி கொடுப்பேன், பயப்படாதீங்க. மீட்டிங் வாஸ் ஹெல்ட் அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த டென்ஸ்ல பாக்குற நேரம் உங்களுக்கு புரியும். ரைட், அப்ப டியூட் எடுங்க. இப்ப டியூட் எடுங்க. டியூட்ல பாருங்க, passive வாய்ஸ்னு இருக்கு, the simple present tenseல வருது, active வாய்ஸும் இருக்கு, passive வாய்ஸும் இருக்கு. முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, simple present tenseல passive வாய்ஸ் இருக்கு, simple past tenseல இருக்கு, simple future tenseல இருக்கு, present continuousலயும் இருக்கு, past continuousலயும் இருக்கு, future continuousல no passivன்னு இருக்கு. பாத்தீங்களா?
passive voice எழுத இயலாதாம் future continuousல. ஏன் யாருக்காவது do you have any idea about that? Anyone? எதிர்காலத்துல நடக்க போறது எழுது. Yes, ஏன் எழுத இயலாது? தெரியாது. அது ஒரு யூகங்கள்லாம் நியூஸ் இப்ப நான் சொல்லிட்டேன். passive voice ன்னு சொல்றது வந்து நியூஸ் அல்லது நியூஸ் ஹெட்லைன்ல எழுதணும். நியூஸ்ல நாங்க என்னத்த சொல்லுவோம்? நடந்தது நடந்திருக்கணும். உண்மையா ஏதாவது நடந்திருக்கணும். உண்மையா ஏதாவது நடந்திருக்கணும் அல்லது நடந்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒண்ணு நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கணும். இது நடக்கும். இந்த நெக்ஸ்ட் இயர் the election was held will be held ன்னு நாங்க சொல்லலாம். ஏன்னா பிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஷுவரா நடக்கும்னு சொல்லி நிச்சயமா நாங்க வச்சிருப்போம். அவைகளை தான் நாங்க நியூஸ்ல சொல்லலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன டெபினிஷன் கொடுத்தேன்னு பாருங்க. எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் சொல்லி நாங்கள் நிர்ணயிக்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். நான் உங்களுக்கு டெபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. திருப்பி கொப்பில அப்படிதான் கொடுத்திருக்கேன். நோட். எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற செயல்கள் தானே ஃபியூச்சர் கண்டினியூஸ். நாங்க நிர்ணயிக்கிறது தானே. அப்ப நாங்கள் நிர்ணயிக்கிறதெல்லாம் நியூஸா சொல்லலுமா? கேளாது. நாங்கள் நிர்ணயிக்கிறத சொல்றதா நியூஸ்? உண்மை சம்பவத்தை சொல்லணும். உண்மையா நடந்தத அல்லது நடந்து கொண்டிருக்கிறத அல்லது உண்மையாவே நடக்க போறத சொல்லணும். நாங்கள் நிர்ணயிக்கிறதெல்லாம் நியூஸா சொல்லலுமா? அதனாலதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு passive voice இல்லை. அடுத்து present perfectக்கு இருக்கு, past perfect இருக்கு, future perfectக்கும் இருக்கு. future perfect continuous, past perfect continuous, present perfect continuous இது மூணுக்கும் இல்லை. ஆகவே 12 டென்சஸ்ல 4 டென்சஸ்க்கு passive voice எழுத மாட்டோம். மிச்சம் எத்தனை டென்ஸுக்கு எழுத போறோம்? 8க்கு தான் எழுத போறோம். அப்ப 8 டென்ஸ்ல மட்டும்தான் நாங்க passive படிப்போம். ரைட். அப்ப நாளைக்கு தான் நாங்க ஒன்றா சிம்பிள் present tense, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபுல்லா நாங்க வந்து எல்லாம் படிப்போம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அந்த வாஸ் ஹெல்டுன்னு வந்ததெல்லாம் ஏ அப்படின்னு உங்களுக்கு நான் நாளைக்கு விளங்கப்படுத்தி சொல்லுவேன். எல்லா டென்ஸ்லயும் நாங்க படிப்போம். அப்ப அந்த நேரம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். ஏ அந்த வாஸ் எல்லாம் வந்தா அதோட ஏன் V3 வருது, அது ஏன் அந்த ஃபார்ம்ல இப்ப நீங்க கேட்ட அதுக்கான விளக்கம் அதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஸோ டோன்ட் வரி. நாளைக்கு நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தே தொடங்குவோம். இப்ப passive voiceனா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? passive voiceன்றது என்ன, அது எப்படி எல்லாம் வரப்போகுது, அதை கண்டுபிடிக்க போறோம் எப்படி, நல்லா ஒரு 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 என்டையர் ஒரு பேஸ் ஒன்று உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு. அப்படிதானே? இப்ப நாளைக்கு டென்சஸோட படிக்கிற நேரம் இன்னும் தெளிவா புரியும். ரைட். அப்ப இப்ப படிச்சதை ஒரு திரும்ப படிச்சுட்டு வாங்க. இந்த டென்சஸ் படிக்காதாக்கள் ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 4 ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு நாங்க ஒரு டென்ஸா படிக்க போற நேரம் அந்த 4 ரூலும் எங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப இதை நான் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கான ரீசன் வந்து இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான். ரைட். அப்ப தேங்க்யூ so much for joining with me. We will meet tomorrow at the same time, 8 to 10. Until then, it's bye from me. Take care. Bye-bye. Love you all. Bye. Thank you, Miss. Okay, bye. Thank you. Bye, Miss. Bye-bye. Love you. Bye-bye. Recording stopped. Okay, bye.